உனக்கு எப்ப பார்த்தாலும் அக்கப்போர் தகவல்லாம். இந்த பாருயா சின்னாச்சு பிள்ளை, பேப்பரை படியா. தங்கவேலே தங்கவேலிங்க பாப்பா. ஆமா, நம்ம தம்பி சமாச்சாரமா என்னென்னமோ சொல்லிக்கிறான் இந்த ஆளு, பேசுறான். என்னையாது என்ன விஷயம்? அதான் பட்டணத்து சமாச்சாரம். ஓஹோ, அதுவா? அட அந்த விஷயம் அவருக்கு தெரியாதுங்க. அட அவருக்கு தெரியாதுதானே ஆம்பிட்டுக்கிட்டு முடிக்கிறாரு. அவருக்கு தெரியாது. அவருக்கு 60 வேலி நிலம் கிடைச்சதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு சம்மந்தப்பட்டாரு. 60 வேலை நிலம் வந்து அவருக்கு என்ன ஆச்சு? 60 வேலை குடும்பங்கள் பிழைக்குது. அவர் வாழ்க்கை என்ன ஆவறது? அவர் என்ன நினைக்கணுமோ அது நடந்தாயே ஆகும். அப்படி விடக்கூடாது. நான் அடுத்து சொல்ல போறேன். நீ சொன்னாலும் இல்ல, நான் சொன்னாலும் இல்ல, யார் சொன்னாலும் இல்ல. அப்படி இல்ல வரலையா? நல்லவரு சொன்னதை கேட்பாரு. நான் சொல்லித்தான் ஆகணும். சொல்ல வா தம்பி. பின்னால பாத்தீங்களா, உங்க சத்தத்தை சகிக்க முடியாம எத்தனை பேர் வாக் அவுட் பண்ணிருக்காங்கன்னு. இப்ப எல்லாம் சரியா போச்சு. நீங்க உள்ள உட்கார்ந்து படிங்க. போங்க போங்க, வாங்க உட்காருங்க. உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க. இப்ப கத்துங்க. தம்பி, ஏன் கத்துறேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நீங்க எல்லாம் வயசுல பெரியவங்க. முன்னேறு நேரா போனாதான் பின்னேறு நேரா வரும். அதத்தான் தம்பி நானும் சொல்றேன். நீ என்ன சொல்லுவ? கல்யாணம் கட்டிக்கிட்டா வள்ளுவரையும் வாசிக்கையும் போல வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே இல்லையா? ஆமா. போய் அந்த தண்டபாணி மக மனோரமா. ஆமா, மனோரமாவை கட்டிட்டா வள்ளுவர் வாசிக்கும் போல வாழ்க்கை நடத்த முடியாதா என்ன? போய் தம்பி, இப்படி கேட்டா நான் எப்படி தம்பி பதில் சொல்றது? அதான் உலக பிரசித்தியாச்சு, சொல்லியா? மாமா, முதல்ல நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட நேர்ல பேசுனதுக்கு அப்புறம் தான் அது ஒரு பத்திரமாட்டு தங்கம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யோ தங்கப்பிள்ள, கேட்டேயா? மனோரமா பார்த்த உடனே மலையிலிருந்து மடுவுல விழுந்துட்டாரு. விழுவல மாமா, குதிச்சேன். மங்கை ஒருத்தி மடுவுல இருந்து காப்பாத்தி மலை உச்சிக்கு கொண்டுகிட்டு போய் மனோகரமான வாழ்க்கை நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக நானே மடுவுல குச்சேன். அதான் முடியாதுங்கிற. ஆமாங்கிறேன். ஏங்கிறேன். மாமா, ஒரு பழமொழி இருக்க தெரியுமா? என்ன? ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். அறிவும் திறமையும் வேணும், எதுக்கும் அறிவும் திறமையும் வேணும். அறிவும் திறமையும் வேணும், எதுக்கும் அறிவும் திறமையும் வேணும். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். காடு மேடாக தரிசா கிடந்த மண்ணு நெற்களஞ்சியமானது எப்படி என்று எண்ணு. காடு மேடாக தரிசா கிடந்த மண்ணு நெற்களஞ்சியமானது எப்படி என்று எண்ணு. அது பாடுபடும் விவசாயிகள் திறமையினாலே, அது பாடுபடும் விவசாயிகள் திறமையினாலே. நல்ல பலனுண்டு நாம் இதை உணர்ந்து நடப்பதனாலே. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். மண்ணோடு மண்ணாக மங்கி கிடக்கிற பொண்ணு இளமங்கையர் அணியும் நகைகளாவதை எண்ணு. மண்ணோடு மண்ணாக மங்கி கிடக்கிற பொண்ணு இளமங்கையர் அணியும் நகைகளாவதை எண்ணு. அது மின்னுவதெல்லாம் தொழிலாளி திறமையினாலே, அது மின்னுவதெல்லாம் தொழிலாளி திறமையினாலே. புது மெருகு கிடைப்பதும் கையாளும் முறைகளினாலே, புது மெருகு கிடைப்பதும் கையாளும் முறைகளினாலே. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். மண்ணையும் பொன்னையும் போன்றவளே தான் பெண்ணும், அவள் மனதை அறிந்தாலே வசப்படுத்தலாம் ஆணும். மண்ணையும் பொன்னையும் போன்றவளே தான் பெண்ணும், அவள் மனதை அறிந்தாலே வசப்படுத்தலாம் ஆணும். இதை எண்ணி பாராமல் பேசுவதால் பலன் இல்லை. இதை
இதை எண்ணி பாராமல் பேசுவதால் பலன் இல்லை. பெண்ணிடம் இருக்கும் குறைகளை மாற்றுவது ஆண்களின் வேலை. பெண்ணிடம் இருக்கும் குறைகளை மாற்றுவது ஆண்களின் வேலை. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். அறிவும் திறமையும் வேணும், எதுக்கும் அறிவும் திறமையும் வேணும். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். நல்லா சொன்ன தம்பி. இந்தியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, நீ எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் திடீர்னு ஏற்பட போகுது. ஆமா. என்னது? அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேன், அது நீயே பாரு. சைனா சைனாவா? என்ன உங்க அக்கா குரல் மாதிரி இருக்க, இங்க வரப்போறாங்களா என்ன? ஏன் இங்க வரமாட்டான்னு சொன்னியே? ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி. ஐயோ வந்த ஆபத்து. என்ன மாஸ்டர் இது? ஓஹோ, திருப்பி விட்டுட்டேன் நானு. சரி நீ பாடு பாடு பாடு. வாத்தியக்காரன். யாரே வாத்தியக்காரா? ஆமா, அவங்க எல்லாம் என்னத்துக்கு இங்க வர போறாங்க? எனக்கு என்ன தெரியும்? இல்ல, உனக்கு என்ன தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு என்ன பின்ன நீ? என்ன வாத்தியக்காரன் கூப்பிட்டா உங்க காதுல விழலையா? என் காதுல விழுந்தது. வாத்தியக்காரன்னா நீங்க யார கூப்பிடுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களைத்தான். அது எப்படி என்ன கூப்பிட்டீங்க? கையில என்ன இருக்கு? வாத்தியம் இருக்கு. என்ன நீங்க வாத்தியக்காரர் தான்? ஓஹோ, அப்படியா அது? அதாவது நடைமுறையில பி பி வாசிக்கிறாங்களே, அவங்கள தான் வாத்தியக்காரன்னு கூப்பிடுற பழக்கம். உங்களை கூப்பிடுறது இல்லையா? இல்ல, கூப்பிட மாட்டாங்க. சரி, இது உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? என்ன இப்படி கேக்குறீங்க? இத நான் தலைகீழா வாசிப்பேன். தலைகீழ வாசிக்கிறது இருக்கட்டும், நேரா வாசிக்க தெரியுமான்னு கேட்டேன். ஓ, இப்படி நேரா வச்சு கூட வாசிப்பேன். இப்படியா? ஆமா ஆமா. மாஸ்டர் மாஸ்டர். என்னையா? ஆமா மாஸ்டர். நானா மாஸ்டர்? பலே பலே. இது எனக்கு கத்து கொடுக்கணுமே. ஓ, நீங்களா? பேஷா கத்துக்கலாமே, தங்கமா கத்துக்கலாம். எத்தனை நாள் பிடிக்கும்? என்ன ஒரு 2 years, 2 வருஷத்துக்குள்ள கத்துக்கலாம். அர்ஜென்ட். அர்ஜென்ட்டா? அர்ஜென்ட்னா என்ன, ஒரு 2 மாசம் அவ்வளவு. அதை விட அர்ஜென்ட். ரொம்ப அர்ஜென்ட் போல இருக்குது. அப்படின்னா 2 days, 2 நாள். 2 மணி நேரம் முடியுமா? முடியாது. 2 மணி நேரத்துல நான் கூட கத்துக்கலையே. ஏன் முடியும் முடியும். அதுக்கும் ஒரு குறுக்கு வழி இருக்கு. அதாவது ஆப்பிரிக்கன் மெத்தட்னு பேர் அதுக்கு. அந்த வழியில போனோம்னாக்க ரொம்ப சீக்கிரம் பெரிய வித்வான் ஆயிடலாம். உங்க மாதிரி. ஏன் மாதிரி? எப்படி எப்படி ஆரம்பிக்கணும்? ஆரம்பம் வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஈஸி. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் ரிங் தெரியும். ஃபிங்கர் ரிங் தெரியும். ஃபிங்கர் ரிங் என்ன நீங்க அந்த ரிங் அல்ல, இங்க தந்தியில கை படணும். அப்படி அப்படி எங்க வாசி, மெதுவா மெதுவா வாசிங்க. அது தந்தி வாத்தியம். அப்படி தட்டவனா? மறுபடியும் மாஸ்டர். உங்களுக்கு அவர் தெரியுமா? தெரியுமே. யார்? நீங்க யார சொன்னீங்க? என்ன ஒருத்தர் துணிஞ்சு கல்யாணம் பண்ணிக்க வந்தாரே, அவர். அவரு எனக்கு தெரியும். 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 எப்படி? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட், அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா. இனிமே உங்ககிட்ட உண்மையை சொன்னா என்ன? அதாவது என்னுடைய ரகசியம் என்னன்னாக்க, இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணவனே நான் தான். ஆமா ஆமா. என் கல்யாண விஷயத்துல தலையிட வேண்டாம் சொல்லல. ஏன் தலையிட்ட? மாஸ்டர் மாஸ்டர். வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன விசேஷம்? இந்தியாவுக்காக வந்திருக்கேன். அப்போ மனோரமா? மனோரம்? ஓஹோ, நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களா? இல்ல இல்ல, நான் சொன்னதுதான். இந்தியாவுக்கு ஒரு நல்ல வரன் கொண்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்படியா? ஆமா. யார் அது? சிதம்பரம் சட்டநாதம் பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ? கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய பண்ணையா? அவருடைய ஒரே மகன். நல்ல பையன், அடக்கமான பையன், நல்லா படிச்சிருக்கான். என் கூட தான் காலேஜ்ல படிச்சான். ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன ஆட்சேபனே இல்ல. இருந்தாலும் ஒரு தரம் மாப்பிளைய பாத்துட்டா. நீங்க அவனை பாத்திருப்பீங்களே? அப்படியா? ஆமா, நீங்க பாத்திருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். யார் அது? பிள்ளையார் வேஷம் போட்டு வந்திருக்கேன். நீ பிள்ளையார் வேஷம் இல்லப்பா. உன் கல்யாண விஷயத்துல நான் தலையிட்டேன் பாரு, அதுக்கு கிடைச்ச பரிசு. முதல்ல என் தலையை காய்ச்சி. தலையை காய்ச்சி. மெதுவா. ஏய் மெதுவா மெதுவா. மாஸ்டர், என்ன இது? வாட் இஸ் திஸ்? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. இது
என் தலை, இது உங்க வாத்தியம். இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தது உங்க பெரிய மகளுடைய புஜபல பராக்கிரம். மனோரமா உன் மண்டையில அடிச்சிருக்கா. எஸ், கரெக்ட். அதாவது என் மண்டை கெட்டியா இல்ல இந்த வாத்தியம் கெட்டியான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா. இப்ப என் மண்டை தான் கெட்டின்னு ப்ரூஃப் ஆயி போச்சு. அப்படின்னா நீ ஏதாவது மகத்தான தவறு செஞ்சிருக்கணும். இல்ல நீ சொன்னதை அவ தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். எஸ் எஸ். பட நீ உடனே மாடிக்கு போ. எனக்கு நடந்த மரியாதையை விட ரெட்டிப்பு மடங்கு மரியாதை உனக்கு நடக்கும். நான் ஆள வந்தாண்டா, ஜாக்கிரதை. அட நீ விடாப்பா. ஐயா சார், வாட் இஸ் திஸ்? ஒரு வார்த்தை. வாட் இஸ் திஸ்? சார் வாங்க சார் வாங்க. வாட் இஸ் திஸ்? இந்த பாருங்க, மனோரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சா நான் கேட்டதெல்லாம் கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க. கேளுங்க மாஸ்டர், கட்டாயமா தரேன். ஓய், கேக்கட்டுமா? குட் மாஸ்டர், குட் மாஸ்டர். ஆமா, நான் ஏன் கேட்கணும்? நான் கேட்க மாட்டேன். இந்த பாருங்க, நீங்க அளவந்த ரெட்டியை கொடுத்துருங்க, நான் அவங்க கிட்ட வாங்கிக்கிறேன். வரட்டுமா? குட் பை. மாஸ்டர் தங்கமான மனுஷன். ஏன்னா தீராத வினையை தீர்த்து வைத்தவர் அல்லவா? எப்படி? உங்களை நான் மாப்பிள்ளை ஆக்கிக்கிட்டேன். எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான். ஆனா அவனுக்கு ஒரு தீராத வியாதி. தம்பி, எந்த டிசீஸா இருந்தாலும் பரவாயில்லை, சொல்லுங்க. அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, லண்டன் எங்க வேணாலும். நோ 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 நோ, கேஸ் அவ்வளவு தூரம் சீரியஸ் இல்ல. அவனுக்கு உங்க பெண்ணு இந்தியா மேல மாறாத காதல், அதனால தான் தீராத வியாதி. ஆமா, அதுக்காகத்தான் அடி உதையெல்லாம் வாங்குறதுக்கு தயாரான அவன். ஆமா, வேணும்னா உங்க பொண்ணு இந்தியாவை கூப்பிட்டு கேளுங்க, விஷயம் புரிஞ்சு போயிடும். அம்மா இந்தியா. என்னப்பா? பாவம் நம்ம மாஸ்டருக்கு. மாஸ்டருக்கு என்னப்பா? மாமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். ஏம்மா, தம்பி சொல்றது என்னன்னா, எதப்பா? மாஸ்டர் மேல உனக்கு. போங்கப்பா. ஆமா ஏன் தம்பி, அப்ப சட்டநாதன் பிள்ளை மகன் நீங்க, இப்ப மாஸ்டர். மாமா, சட்டநாதன் பிள்ளை மகனும் அந்த பையன் தான், மாஸ்டரும் அந்த பையன் தான். உங்களுக்காக மாஸ்டர் வந்தார், மாஸ்டருக்காக நீங்க வந்தீங்க. உங்களுக்குள்ள எதுவும் பிறருக்காக நாம், நமக்காக பிறர். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளன்போடும் உயர்ந்த பண்போடும் உதவி செய்யறதுல தான் நன்மையும் பெருமையும் அடங்கி இருக்கு. இது நமக்கு மட்டும் இல்ல மாமா, இன்னைக்கு நாட்டுக்கே தேவையான உயர்ந்த பண்பு இதுதான். நான் வர்றேன் மாமா. பெஸ்ட் விஷஸ். தம்பி, எல்லாத்தையும் நீங்களே செட்டில் பண்ணிடுங்க. 2 கல்யாணத்தையும் ஒண்ணா அரைஞ்சு போலாம். ஜாம் 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 ஜாம். எங்க இருக்கீங்க? வாங்கல வாங்கல. ஐயோ, ஒரே இருட்டா இருக்குங்க. நகலட்சுமி, என்னங்க எங்க இருக்கற? நீங்க எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்கிறேன் நானு. அவன் ஏன் வள கொடுத்தல? அதையும் கேக்குறீங்க? அந்த பையன் எங்கேயோ போயிட்டான். சீமண்ண புட்டி எங்க இருக்குன்னு தெரியல, விளக்கேத்தல. வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்குது. சே சீமண்ண புட்டியா? அட அட, பரவாயில்லையே. என்ன இதுதான் தெரியுது. வெத்தலை பாக்கு தட்டையா? ஆமாங்க. நான் எந்த கோயில்ல போய் முட்டிக்க? ஏனுங்க? நான் தான் உனக்கு சொல்லி இருக்கிறேன், கதவுக்கும் பின்னாலே சுவிட்ச் போர்டு இருக்குது, அத அப்படின்னா விளக்கெல்லாம் எரின்னு சொன்னேன்ல. ஏன் நீ சீமண்ண புட்டி கேக்குற? ஐயோ, அது தொட்டா படக்குன்னு புடிச்சுக்குவாங்கல்ல. உன் மேல ஆசை, அது புடிச்சுக்குது. கரண்ட் வர்ற கம்பி இருக்க, அதை தொட்டாதான் புடிச்சுக்கும். இது சுவிட்ச், இத தொட்டா புடிச்சுக்காது. அப்படின்னா ஆனு, இப்படின்னா ஆஃப். என்ன ஆனா? ஆணு பொண்ணு அப்படியா குழந்தையா எல்லாம் ஒரு குடும்பமே அங்க இருக்குது. நான் என்னத்த பண்ண சொல்லு? அதாவது அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னங்க? சுச்சி. சொச்சியா? சொச்சி, இடியாப்பம், ஊத்தாப்பம், முறுக்கு, மசாலோட இதான் பலகாரம் பேரை கொண்டு போய் அதுக்கு வைக்கிறேன். நீ வா. அதாவது விவரமா சொல்றேன், சுச்சி சுச்சி. சூழ்ச்சியா? சூழ்ச்சி, துரோகம், வஞ்சனை, பொறாமை எல்லாம் இருக்கு இந்த தட்டுல. வை, உட்காரு. நான் மாட்டேன். ஆம்பளைங்க முன்னால பொம்பளைங்க உட்கார கூடாது. காலம் நீ சொல்றது, அதாவது நீ சொல்றது இருக்க கடந்த காலம், இது நிகழ்காலம். நடக்க வேண்டியது நடந்துகிட்டு இருக்கிறது. நீ உட்காரலாம். பெண்களுக்கு சமைச்சுக்கிட்டு வேணுங்கிறதுக்கு தானே பத்திரிகையில பத்தி பத்தியா எழுதிய மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ உட்காரு. சரி, சமத்துவமா உட்காரு. யாரு என்ன சொன்னாலும் சரி, சொல்றவரையும் எதிர்பார்க்காத உட்கார்ந்துரு. இது என்ன பள்ளிக்கூட புள்ள மாதிரி கையை கட்டிக்கிட்டு கையெடு. வெத்தலை வாக்கு போடு, வெத்தலை வாக்கு போடுன்னு உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு. மெல்லு 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 மென்னு முழுங்கு முழுங்கு. இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு என்னுடைய தோழன் ஆள வந்தான் இல்ல, ஆள வந்தான். அவன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறான், அதாவது சொற்பொழிவு. சொற்பொழிவு அதை கேட்டுட்டு தான் நம்ம தூங்கணும். என்னங்க பவுடர் இங்க துப்ப போற? எங்க துப்புறதுங்கிறியா? என் கையில துப்பு. நான் செய்யற பாவத்தை நான் அனுபவிக்கிறேன். துப்பு. அங்க மட்டும் துப்பலாமா? ஏது இது கட்டுப்படி ஆகாதம்மா. நாளைக்கே ஒரு பயலை வேலைக்கு அமர்த்தி இங்கே துப்புன்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்துல மாட்டி ஒரு சட்டியும் கொடுத்து அவன் பக்கத்துல நிக்க வைக்கிறேன்.
நீ அதுல துப்பினாலும் சரி அவன் மூஞ்சில துப்பினாலும் சரி. ஏது நீ இப்படி துப்பிட்டு போனா வீடு ஒரே காவி கலர் ஆயிடும். இந்த வீடு அடையாளம் தெரியாம இன்னொரு வீட்டுல போய் பூந்துருவானுங்க போல இருக்குதா? தூக்கிட்டு நியாயம் இல்ல. இந்த இங்க துப்பிட்டு வா. ரேடியோ ரேடியோ கேட்கலாம். மணி ஆகி போச்சு. சீக்கிரம் வா, ரேடியோ கேட்போம். எவ்வளவு வெட்டுறேன் அத்தனை மண்ணு விட்டால. நான் நாகூராடு கழுத தலை திங்கிற மாதிரி. ஐயோ எப்பா எப்பா. பயிலுங்க பயில பயல அடையாள பயல. யார கூப்பிடுற? பயிரேன். பயலையா? நான் உங்ககிட்ட பிராணன் வாங்குற போறாதான் அவன் வேறையா? ஃபைலு ஃபைலு ஃபைல் இல்ல இது எழுதுறது. அந்த ஸ்லேட் மாதிரி வச்சு எழுதுங்க. எடுத்துட்டு வா, டைம் ஆச்சு. ஒண்ணு சத்தங்கத்தான் போடப்படாது, வாய் திறந்து ஒண்ணு பேசப்படாது. அப்படி போய் உட்கார், உட்கார்ந்து கேளு.